அனைவருக்கும் வணக்கம். சிவசங்கரி மனநல ஆலோசகர் மற்றும் பிராண சிகிச்சையாளர், பாஷ் ஃப்ளவர் தெரபிஸ்ட், லைஃப் சென்டர் ராஜபாளையத்தில் இருந்து மீண்டும் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். நம்மளோட சேனலில் இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் பார்த்திங்க அப்படின்னா மலர் மருத்துவம் பற்றி தாங்க. ஸோ இன்றைக்கி நான் சொல்ல போகிறது கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பெர்ஸ்பெக்டிவில். அதனால் வீடியோவை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் நம்ம என்ன ஆஸ்பெக்டில் இந்த மலர் மருந்தை பரிந்துரை பண்ணுறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிய வரும். அதாவது வாழ்க்கையில் ஒரு 2 விஷயம் குறைஞ்சி போச்சு அப்படின்னா, இல்லை அப்படின்னாலோ, இல்லை பற்றாக்குறை ஆனாலோ மனிதனால் சந்தோஷமாக வாழ முடியாது. அது என்ன அப்படின்னா, ஒன்று பணம், இன்னொன்று அன்பு. ஸோ இந்த 2 விஷயமும் வாழ்க்கையில் குறைஞ்சிருச்சு அப்படின்னா நிம்மதியை இழந்துருவாங்க. பணம் நிறைய என்கிட்ட இருக்குது, ஆனால் என்னை நேசிப்பதற்குன்னு சொல்லி யாருமே இல்லை அப்படின்னாலும் அந்த பணத்தை வச்சு நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிற ஒரு மனநிலை வந்துடும். அதே மாதிரி அன்பெல்லாம் இருக்குங்க, ஆனால் அந்த அன்பான நபர்களை நான் நல்லா வச்சுக்கிறதுக்கு போதிய பணம் இல்லை அப்படிங்கும் பொழுது பார்த்திங்க அப்படின்னா அங்கேயும் ஒரு கில்ட் ஃபீலிங் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அதுவே ஒரு எரிச்சலாக கூட மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான 2 விஷயம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஒன்று பணமாக இருக்குது, இன்னொன்று அன்பாக இருக்குது. ஓகே, இந்த பணமும் அன்பும் அப்படிங்கிறதுக்கு தான் எப்போவுமே மனுஷங்களோட மனம் அது கிடைக்கணுங்கிறதுக்காக தான் ஓடிட்டே இருப்பாங்க. ஒன்று பணத்தின் பின்னாடி ஓடுவாங்க, இல்லை அப்படின்னா அன்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு பின்னாடி ஓடுவோம். இது 2க்கு தவிர்த்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு புதுசாக ஒரு விஷயம் இருக்கிறது அப்படிங்கிறது வெரி வெரி ரேர். ஸோ இப்போ இந்த 2 விஷயத்தையும் எனக்கு ஒரு சேர எனக்கு கிடைக்கணும், இது 2மே பேலன்ஸ்டாக எனக்கு இருக்கணும், இதுக்கு எதாவது வழி இருக்கா அப்படின்னு கேட்டால் நிறைய பயிற்சி முறைகள் இருக்குது. ஸோ அந்த பயிற்சி முறைகள் என்னென்னு தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் தன ஆகர்ஷணம் 4am அப்படிங்கிற குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம், டெலிகிராம் குரூப். நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கேன். ஸோ மலர் மருந்துகள் பரிந்துரை பண்ணணும் அப்படின்னு சொல்லி வரும்பொழுது இந்த 2 மனநிலைக்கும் பிரதானமாக இருக்கிறது பார்த்திங்கன்னா, ஏதோ ஒரு விஷயம் பின்னாடி நம்ம ஓடுறோம். ஓகேங்களா? ஸோ ஓடிக்கிட்டே இருக்கிறோம். எப்போ அந்த ஓட்டம் குறையும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, நம்ம எதிர்பார்த்த மாதிரி கிடைக்கும் பொழுது அந்த இடத்துல குறையலாம். பட் இந்த 2 விஷயத்துலையும் மனிதனுக்கு இருக்கக்கூடிய எதிர்பார்ப்பு போதும் அப்படிங்கிற ஒரு மனநிலை 2க்குமே வராது. அன்பு எவ்வளோ கொடுத்தாலும் போதுன்ற சொல்ல மாட்டோம், பணம் எவ்வளோ கொடுத்தாலும் போதும்னு சொல்ல மாட்டோம். அப்போது இந்த மாதிரி ஒரு மனநிலை, நான் ஓடிட்டே இருக்கிறேன், ஒன்று பணத்து பின்னாடி ஓடிட்டே இருக்கேன், அப்படி இல்லைன்னா யாராவது எனக்கு அன்பு காட்ட மாட்டாங்களா, நான் ஓடிட்டே இருக்கேன் அப்படிங்கும்போது அந்த மாதிரியான இது நான் பேஸான ஒரு பிரச்சனையை சொல்கிறேன். பட் இதை இப்படி இதுக்கு தான் நான் ஓடுறேன்னு சொல்ல மாட்டாங்க. பட் நம்மக்கிட்ட வரக்கூடிய கிளைண்ட் இது பேஸான பிரச்சனையாக இருக்கும். அதாவது அடித்தளம் இந்த பிரச்சனையாக இருக்கும், ஆனால் வெளியில் நிறைய மாஸ்க் பண்ணி வேற ஒரு விஷயமா இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ அடி ஆழத்தில் இதுதான் அந்த பிரச்சனைக்கு காரணமாக இருக்குது அப்படின்னு நமக்கு புரிய வரும் பொழுது நம்ம எடுக்க வேண்டிய மலர் மருந்து பார்த்திங்கன்னா எல்ம் அப்படின்னு ஒரு மலர் மருந்து இருக்கும், ELM. ஸோ அந்த எல்ம் அப்படிங்கக்கூடிய மலர் மருந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு சூழல், அதாவது நான் ஒரு விஷயத்துக்கு பின்னாடி ஓடிட்டே இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த இடத்துல இது நமக்கு போதுமான அளவுக்கு அச்சீவ் பண்ணிட்டோமா, இல்லை அச்சீவ் பண்ண வேண்டியது இருக்கா, எப்படி ப்ராப்பராக அதை அச்சீவ் பண்ணுறது அப்படிங்கக்கூடிய ஒரு மனநிலையை நமக்கு கொடுப்பதற்கு இந்த எல்ம் அப்படிங்கக்கூடிய ஒரு மலர் மருந்தும், அதே நேரத்தில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஓடிட்டே இருக்கிறோம் அப்படிங்கிறதுல ஒரு லெசன் நம்ம லேர்ன் பண்ணாதனால தான் திருப்பி அதை பண்ணுறோங்கிறதுனால செஸ்னட் பட் அப்படிங்கக்கூடிய ஒரு மலர் மருந்து, எல்ம் அதோடு சேர்த்து செஸ்னட் பட், இது 2யும் சேர்ந்து எடுத்தோம் அப்படின்னோம்னா நமக்கு ஒரு தெளிவு பிறக்கும். இது மலர் மருந்து ஆஸ்பெக்டில். ஸோ எனக்கு இதை ஒரு பயிற்சிகள் பண்ணணும், இது நான் ஓடிட்டே இருக்கேன், இது ஒரு பயிற்சி முறையில் நான் கற்றுக்கிட்டு இந்த ஒரு விஷயத்தை நான் ப்ராப்பராக லைஃப்பில் எடுத்துகிட்டு போகணுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா தன ஆகர்ஷணம் 4am அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு டெலிகிராம் குரூப் இருக்குது. ஸோ அதில் நிறைய பேர் இணைஞ்சிட்ருக்காங்க. டெய்லி காலையில் ஜூம் மீட்டில் நாங்கள் ஒன்றிணைந்து நிறையா பயிற்சிகள் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இதுக்கு கட்டணங்கள் எதுவும் இல்லை. ஸோ அந்த பயிற்சி வகுப்பில் நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணலாம். பட் அதில் இருக்கக்கூடிய ஒரே கண்டிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தினமும் 4 மணிக்கு எழுந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ 4 மணிக்கு எழுந்துக்கிறதும் நல்ல பழக்கம். நம்மளோட உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியத்துக்கு அது மேலும் மேலும் வலு சேர்க்கும் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். ஸோ நான் இதில் இணையணும் அப்படின்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் இணைஞ்சிக்கோங்க. ஸோ எங்களோட சேர்ந்து பயணிங்க. நிறைய நன்மைகள் எல்லாருக்கும் கிடைக்க வரட்டும். உங்களுக்கு கன்சல்டேஷன் தேவைப்படும் பட்சத்தில் 7708871224 அப்படிங்கிற எண்ணுக்கு நீங்கள் ஜஸ்ட்டு ஹாய் மட்டும் மெசேஜ் கொடுங்க. அதை தொடர்ந்து வரக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன் படி ஃபாலோ பண்ணிங்கன்னா நம்மளுடைய கன்சல்டேஷனுக்கான அப்பாயின்மெண்ட்டை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம்.
அது மாதிரி வரக்கூடிய மந்தில் வந்து நம்ம நீங்கள் வந்து ஒரு மலர் மருத்துவம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்லை அப்படின்னா மலர் மருந்துகள் பற்றி இன்னும் டெப்த்தாக வேறு ஆஸ்பெக்ட்ஸில் எப்படி இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ஸில் எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு உங்களுக்குள்ள நிறைய கேள்விகள் இருக்கலாம். ஸோ அவங்களுக்காகவே நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த கிராஷ் கோர்ஸ், ஏன்னா லாஸ்ட் இயரில் நம்ம பிகினிங்கில் போட்டோம் கிராஷ் கோர்ஸ். அதுக்கப்புறம் 2021 கிராஷ் கோர்ஸ் வந்து மலர் மருத்துவத்தில் நம்ம போடலை, 2020 முடிஞ்சது. ஸோ திருப்பியும் நம்ம வந்து 2022 வந்து கிராஷ் கோர்ஸ் வந்து போடலாம். அதுவும் டோட்டலாக வேறு டைமென்ஷனில் ஜூமில் தான் பண்ண போகிறோம் இந்த வட்டம் ஃபர்ஸ்ட் டைம். இதுக்கு முன்னாடி நம்ம எல்லாமே வந்து வாட்ஸ்அப்பில் பண்ணியிருப்போம். இப்போ வந்து ஜூமில் கனெக்ட் ஆகிட்டு நம்ம பண்ண போகிறோம். ஸோ யாருக்கெல்லாம் வந்து எனக்கு இந்த கிளாஸில் கற்றுக்கணும், அதுவும் டேரெக்டாக என்கிட்ட ஏன்னா நான் உங்களுக்கு இந்த கிளாஸில் சொல்கிறது எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான உளவியல் ரீதியான டெப்த்தாக பார்த்து நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த ஆஸ்பெக்டில் நானும் பார்த்துட்டு இதை ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக வரலாம். ஸோ குழுவில் வந்து இந்த வகுப்பில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா எனக்கு மலர் மருத்துவத்தை பற்றி கொஞ்சமாவது தெரியும் அப்படிங்கிறவங்க தாராளமாக ஜாயின் பண்ணலாம். இல்லை எனக்கு மலர் மருத்துவத்தை பற்றி சுத்தமாக எதுவுமே தெரியாது, ஐம் ஜீரோ அப்படின்னாலும் தாராளமாக ஜாயின் பண்ணலாம். எது எப்படி இருந்தாலும் முதல்ல எல்லா மலர்கள் பற்றி ஒரு இன்ட்ரோ வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் டே கிளாஸ்க்கெல்லாம் நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி ஆடியோவில் உங்களுக்கு வந்துடும். அதெல்லாம் நீங்கள் கேட்டுட்டு தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் ஜூம் செஷனுக்கு வருவீங்க. ஜூம் செஷன் வரும் பொழுது ஒரு பர்டிகுலர் லைவ் கேஸ் எடுத்து அந்த லைவ் கேஸில் எப்படியெல்லாம் வந்து நம்ம டயக்னோசிஸ் பார்ட் அப்படிங்கிறதுல கொடுக்குறது. ஸோ ஃபஸ்ட்டு இது எந்த லெவலில் அப்ரோச் பண்ணணும், அடுத்து எந்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லி ரொம்ப டெப்த்தாக சொல்லி கொடுக்குறோம். இது வந்து 3 நாள் கிட்டத்தட்ட ஒர்க் ஷாப் மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ 3 நாள் பயிற்சி இருக்கும். ஸோ இதில் நான் கலந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் வந்து ஜஸ்ட்டு உங்களோட விருப்பத்தை மட்டும் தெரிவித்து நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ டேட் அண்ட் டைம் ஃபீஸ் அந்த ஃபிக்ஸ் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு நான் வந்து அஃபிஷியலாகவே அனௌன்ஸ்மெண்ட் வந்து நம்மளுடைய சேனல்லையும் நான் சொல்லுவேன், வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லேயும் நமக்கு வரும், அப்புறம் நம்மளோட சோஷியல் மீடியா பேஜஸ்லேயும் நான் உங்களுக்கு அதை அப் பண்ணுவேன். ஸோ எதுலனாலும் நீங்கள் ஃபாலோ பண்ணி தெரிஞ்சுக்கலாம். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு தேவைப்படுகின்ற தகவல்களோடு மீண்டும் நம்ம சந்திப்போம். நன்றி.